மாத்தி பேசாத தலைவர் யார் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வருங்காலத்துல இதே நிலைமையில போனீங்கன்னு சொன்னா இந்த மாநிலத்தை விட்டு வெளியே குடியேறி நாடோடிகளாக தெரிய வேண்டிய நிலை. இவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், மிகப்பெரிய தொலைநோக்கு 234 வேட்பாளர்களை ஒரே மேடையில வணக்கம். உங்களுடைய அன்பு சகோதரமா மாரிமுத்து மக்கள் கவிஞர். தயவு செய்து வலைவலி. இப்ப நான் சின்ன கருத்து ஒண்ணு சொல்ல போறேன். திரு சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு பார்த்தீங்களா, இது உண்மையிலேயே புனைக்கப்பட்டதா அல்லது உண்மையா அப்படிங்கிறது பார்த்தா புனைக்கப்பட்டதான் சொல்றேன். நிறைய பேர்கிட்ட பேசினா என்ன சொல்றாங்கன்னு தெரியுங்களா, அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே பதில சொல்லணும்னு சொன்னா, மாத்தி பேசாத தலைவர் யார் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மாத்தி பேசாத தலைவர் இவர் தான் சொல்லுங்க, இவர் மாத்தி மாத்தி பேசுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அறிவோட பேசுறவங்களை புறக்கணிக்கிறதுக்காக முன்வைக்கப்பட்ட அந்த விஷயம்தான் மாத்தி மாத்தி பேசுறாரு. தயவு செய்து இதை புறந்தள்ளுங்க. இதை உள்ள வச்சுக்கிட்டே நிறைய பேரு யாரை கேட்டா நான் பல பேர்ட்ட பேசிட்டேன். அவர் இவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர், மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை உள்ளவர். அதெல்லாம் யாருமே எடுத்துக்காம சீமான் மாத்தி மாத்தி என்ன மாத்தி மாத்தி பேசுறாரு அல்லது யாரு மாத்தி பேசாத தலைவர்னு சொல்லுங்க. இந்த கேள்வியை கேட்டுட்டு நான் தொடர்ந்து இதுக்கு போறேன். இன்றைக்கு மண்ணுல இருந்து, மலையில இருந்து, ஆறுல இருந்து, குளத்துல இருந்து அத்தனையும் பேசக்கூடிய, பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற அத்தனையும் பேசக்கூடிய ஒரே தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சீமான். இன்னும் அதுக்கு மேல சொல்ல போனா நிறைய கோழைத்தனமான ஆள்கள், அவரை வெல்ல முடியாதவர்கள்லாம் பேசக்கூடிய, முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன தெரியுங்களா? சீமான் வந்து அதுக்காக பண்றாரு, இதுக்காக பண்றாரு. எதுவுமே அவர் மேல உண்மையான குற்றச்சாட்டு வைக்க முடியல, தெளிவான குற்றச்சாட்டு வைக்க முடியல. ஏதோ ஒண்ணு மொட்டத்தனமா சொல்றாங்க. ஆனால் உலக அளவுல, இந்திய அளவுல அவருக்கு இணையான பேச்சாளர் யாருமே கிடையாது. அவருடைய கருத்தை முன்வைக்கின்ற போது அறிவியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, இன்னும் சொல்லப்போன விஞ்ஞான ரீதியாக பல விதமாக உட்கார்ந்து முன்வைக்கிறாரு. ஒரு மேடையில பேசும்போது மணிக்கணக்கில் பேசுறாரு. அந்த மணிக்கணக்கில் பேசுகின்ற போது எங்கேயுமே தங்குதடை இல்லாம அவ்வளவு அருமையா பேசுறாரு. இப்படி ஒரு சிறப்பான பேச்சாளர் யாருனாலும் தலைவர் இருக்கிறாங்களா சொல்லுங்க? இல்ல. ஆனா இதெல்லாம் விட்டு கொண்டுத்தனமா மாத்தி மாத்தி பேசுறாரு. மாத்தி தயவு செய்து இந்த சிந்தனையிலிருந்து வெளில வாங்க. அப்பதான் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகே, அவர் திறமசாலி அப்படிங்கிறதுக்கு ஒரே விஷயம், அவரால் ஒரு நிர்வாகத்தை சிறப்பா சீரா நடத்த முடியும், ஒழுக்கமா நடத்த முடியும், ஒரு பண்பாளர் அப்படிங்கிறத நான் சுட்டி காட்டணும்னு சொன்னா, அவர் சமீபத்துல 234 வேட்பாளர்களை ஒரே மேடையில அழகுபடுத்தி, அந்த மேடையில அழகுபடுத்தினதை விட அந்த மேடைக்கு அந்தவர்களை பார்க்க வந்த கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அத அவ்வளவு ஒழுக்கமா சீரு சிறப்பா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியினாலும் செய்ய முடிஞ்சதா? எல்லாரும் பாராட்டுறாங்க. காவல்துறையில இருந்து, பொதுமக்கள்ல இருந்து, எல்லா அரசியல்வாதிகளுமே அவங்களே பிரமிச்சு போயிட்டாங்க. ஆக இது எவ்வளவு பெரிய திட்டமிடுதலா இருந்தா இப்படி ஒரு சிறப்பான, பிரம்மாண்டமான, அருமையான, அற்புதமான ஒரு கூட்டத்தை அவர் நடத்தி காட்டிருக்கும். ஒரு எங்கேயுமே அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் சரி, அல்லது அந்த கூட்டம் கலைந்து போகும்போது சரி, எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லை. உட்கார்ந்தவர்கள் அங்கேயே உட்கார்ந்தாங்க. இதே மாதிரி ஒரு மாநாட்டையோ, ஒரு அறிமுக மாநாட்டையோ, ஒரு பொதுக்கூட்டத்தையோ யாருனாலும், எந்த இயக்கத்தினாலும், எந்த பொதுமக்கள்னாலும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல சிந்தனையாளனை அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமா, இன்னைக்கு இருக்க தலைவர்கள் இதையெல்லாம் தாண்டி 10 கட்சி 20 கட்சி கூட்டணி வச்சு அவரோட மோதுறீங்க. 20 பேரை ஒருத்தர் அடிக்கிறது வீரனா, 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறது வீரனா? அவர் ஒருத்தர் 10 பேர் அடிக்கிறார், 20 பேர் அடிக்கிறார், 100 பேர் அடிக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜாலத்தால், அறிவு ஜாலத்தால் இத்தனை பேரையும் வந்து அப்படியே பின்னுக்கு தள்ளுறாரு. இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு அவங்க போடுற பொய்யான விஷயங்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம். தயவு செய்து திரு சீமான் அவர்கள் போன்றவர்கள் வர வேண்டும். சமுதாய சிந்தனையாளர், தொலைநோக்கு பார்வையாளர், இவர் போன்றவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் தமிழுக்கும் தமிழனுக்குமாக அடையாளமாக நிற்கின்றார். தமிழன் காணாமல் போய் கொண்டிருக்கின்றான். தமிழக மக்கள் வருங்காலத்துல இதே நிலைமையில போனீங்கன்னு சொன்னா இந்த மாநிலத்தை விட்டு வெளியே குடியேறி நாடோடிகளாக தெரிய வேண்டிய நிலை வந்துடும். தயவு செய்து சீமான் அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வாக்களிங்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.